ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கனில் நிறைய மசாலா சேர்க்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே வச்சு ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்டியாக சிக்கன் 65 எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் 65 செய்கிறதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேன். அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம 65 செய்கிறதுக்கு எப்பயுமே போன்லெஸ் சிக்கனாக வாங்கணும், அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சேர்த்துட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 1½ டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா மசாலாலாம் ஒட்டி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம சேர்த்துருக்கிற முட்டை மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்ம சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடும். அதுவும் இல்லாமல் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால இதுவே நல்லா கரெக்டாக இருக்கும். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம லைட்டாக தண்ணி சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எனக்கு தண்ணி தேவைப்படலை பாருங்கள், இதுவே எனக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து செஞ்சோன்னா சிக்கனில் நல்லா வாசனையாக வரும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துடலாம். அவ்வளோதாங்க, கடைசியாக இது கூட கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம். இந்த கலர் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த சிக்கனை நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம். இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கி சிக்கன் நல்லா ஊறி இருக்குது. இது அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிடலாம். ஒரு வானலில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதோ அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து ஒவ்வொன்றா இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு சைடு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். அப்போ தான் 2 சைடுமே சிக்கன் நல்லா வேகும். இந்த சிக்கன் அப்படியே திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்து மசாலா எங்கேயுமே பிரியாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே திருப்பி விட்டுறலாம். சிக்கனை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுகிட்டே இருக்கலாம். அப்போ தான் 2 சைடுமே நல்லா வெந்து வரும். இல்லைனா ஒரு சைடு மட்டும் நல்லா வேகும், ஒரு சைடு நல்லா வேகாது. நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறதுனால உள்ளே நல்லா சிக்கன் வெந்து வரும். அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுகிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள் 2 சைடுமே சிக்கன் நல்லா வெந்து கலர் மாறி வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஜூஸியாக நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இதே போல் மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம நல்லா பொரித்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கடையில் சிக்கன் 65 வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு ரொம்ப சாஃப்டான நல்ல ஜூஸியான சிக்கன் 65 ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்ல சூடாக முறுமுறுன்னு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்ட்டான சிக்கன் 65 செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல டேஸ்ட்டான ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.